50-60 வருஷம் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்து எந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ளுகிறோமோ அதை ஒரு கவிதை நமக்கு சொல்லிக் கொடுத்து விடும், ஒரு கதை நமக்கு கற்றுக் கொடுத்து விடும், ஒரு கட்டுரை நமக்கு ரொம்ப அழகாக படம் போட்டு காட்டிவிடும், ஒரு நாவல் நம்மை அதற்குள்ளே வாழ வைத்து விடும். இன்னைக்கு அனுபவம் பெறணும்னா 70 வருஷம் 80 வருஷம் இந்த மக்களோட வாழணும், இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ளணும்னு அவசியமே இல்லை. இளம் வயதிலேயே மிகப்பெரிய அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு புத்தகத்தை வாசித்தால் போதும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஹைக்கு நான் சொல்றேன், அது எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு பாருங்க. கவிஞர் அமுத பாரதின்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க, ஹைக்கு அவ்வளோ அழகாக எழுதுவாங்க. அவருடைய புத்தகம்லாம் இங்கே இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் அவருடைய புத்தகத்தை வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ பரிசாக கொடுங்க. ஒரு 3 வரி ஹைக்கு அவர் எழுதியிருக்கிறார். சமீபத்தில் முகநூல்ல அவர் அது பதிவு செஞ்சிருந்தார். புள்ளியாய் போய் மறைகிறது பெரும் சத்தமிட்ட விமானம். சாதாரண ஒரு வார்த்தை, இதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. புள்ளியாய் போய் மறைகிறது பெரும் சத்தமிட்ட விமானம். அது வரைக்கும் கேன்னு அந்த விமானம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். கிளம்பி போன உடனே என்ன ஆகும், போக 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 அது புள்ளியா போய் ஒண்ணுமே இல்லாம போயிடும். சில மனிதர்கள் வாழும்போது பணம் இருக்கிறது அப்படின்னு ஆடம்பரமா ஆர்ப்பாட்டமா அப்படி வாழ்வாங்க. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆவாங்க, காலத்தில் அவங்க உண்மையா இல்லையா. இவ்வளவு பெரிய வாழ்க்கையின் மாபெரும் தத்துவத்தை ஒற்றை வரியில் ஒரு விமானத்தை வைத்து சொல்ல முடியும் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆச்சரிய அதிசயம் என்பதை ஒரு கவிதை மூலம் மட்டும்தான் நாம உணர்ந்து கொள்ள முடியும். இந்த கவிதைக்காக நீங்க ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். இதே கவிதையை நம்ம இப்படி கூட பார்க்கலாம். புள்ளியாய் போய் மறைகிறது பெரும் சத்தமிட்ட விமானம். நம்ம வாழ்க்கையில உயர உயர போகும்போது, ஒரு சாதாரண இடத்துல இருக்கும்போது நம்மளும் ரொம்ப பந்தா பண்ணுவோம், ரொம்ப ஆடம்பரமா இருப்போம். ஆனா வாழ்க்கையில சின்ன சின்ன படிகளை கடந்து கஷ்டங்களை கடந்து உயர போகும்போது நம்ம எப்படி ஆயிடுவோம், அமைதி ஆயிடுவோம். எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம ஒரு ஞான நிலையை அடைவோம் இல்லையா. அதை கூட இந்த விமானத்திற்கு நாம உதாரணமாக சொல்லலாம். ஒரு 3 வரி ஒரு வாழ்க்கையின் அர்த்தத்தை இவ்வளவு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. இதையே நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு புத்தகமாக நம்ம வாங்கி கொடுத்து அதை வாசிக்க சொல்லி குடும்பத்தோட உட்காந்து நம்ம கலந்துரையாடல் பண்ணக்கூடாது. ஒரு திரைப்படத்தை பத்தி எவ்வளவு பேசுறோம். சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்தது, அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, ஆனா அதை பத்தி ஒரு 10 நாள் நம்ம ஆட்கள் வச்சு செஞ்சாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயத்தை ஏன் ஒரு குடும்பத்தோட உட்கார்ந்து நண்பர்களோட பகிர்ந்து எல்லாரோடையும் நம்ம சேர்ந்து பேச முடியவில்லை? அப்ப மனசு நமக்குள்ள எவ்வளவு மோசமா மாறிக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்ப நல்ல விஷயங்கள் இவ்வளவு கொட்டி கிடக்கிறது, அதுல இருந்து எடுத்து எல்லாத்தையும் நம்ம எல்லாரோடையும் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த புத்தக திருவிழாவை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க கவிதை, இது உணர்ந்து புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னைக்கு இளைய தலைமுறை நிறைய எழுத வந்துட்டாங்க. உங்க ஊருக்கு பக்கத்துல தான் திருவாரூர் இருக்கு இல்லையா, திருவாரூர்ல ஆரூர் தமிழ்நாடுன்னு ஒரு பெரிய கவிஞர், அவங்க பையன் இன்னைக்கு கவிதை எழுதுறார். ரொம்ப இளைஞர் அவர், நாடன் சூர்யா அப்படின்னு அவருக்கு பேரு. அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். சாதாரணமா நம்ம போற போக்குல எத்தனை பேர் மனசை காயப்படுத்துறோம். ஒருத்தர் குத்தி காமிக்கிறோம், குறை சொல்றோம், நீ அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லி எத்தனை மனசை நம்ம காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இதை அவர் ரொம்ப எளிமையா ஒரு கவிதையில சொல்லியிருக்கிறாரு. எந்த நேரமும் நிற்க போகும் இதயத்தின் மீது ஏன் இத்தனை கல்லெறிதல், அன்பை எரியுங்கள் மேலும் சில காலம் துடித்து கொள்ளட்டும். நம்ம எத்தனை பேர் மேல கடும் சொற்களை வீசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா, இவங்க எத்தனை நாள் இருப்பாங்க? நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கிறாங்க, நம்ம பக்கத்திலேயே தான் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க, நமக்கு எதிரையே தான் இருக்கிறாங்க. ஆனா எல்லா நாளும் அவங்க அங்கேயே இருப்பாங்களா? எல்லா நாளும் நம்ம இங்கே வாழ்ந்து விட்டு போகிறோமா? அப்ப என்னைக்கோ ஒரு நாள் அந்த இதயம் துடித்து நின்று விட போகிறது. நிக்க போகிற இதயத்து மேல ஏங்க இவ்வளோ கல்லெறிறீங்க, கொஞ்சம் பூவை எறிங்களேன், அது இன்னும் கூட சந்தோஷமா துடிக்கும்ல. இதை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நமக்கு ஒரு அறிவுரை மாதிரி கவிதையில் சொல்லுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயத்தை போற போக்குல சொல்வதற்கு இந்த கவிதை துணை நிற்பதை போல வேற எதுவுமே துணை நிற்காது. ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். சாதாரண விஷயம் நமக்குள்ள அவ்வளவு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு உணர்வையும் ஏற்படுத்தும். ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, இந்த கவிதையை எழுதினவர் பைக்லயோ கார்லயோ போறார். முன்னாடி ஒரு வாகனம் போய்கிட்டே இருக்கு, இவர் ஹாரன் அடிச்சுக்கிட்டே போறாரு, அவர் வழியும் விட மாட்டேங்கிறாரு, வேகமாகவும் போக மாட்டேங்கிறாரு. இப்போ அவரை கவிதை எழுதுறாரு. இதை பார்த்துட்டு, இந்த சம்பவத்தை பார்த்துட்டு, நீண்ட நேரமாக வழிவிடாத அந்த வாகனத்தில் எழுதி இருக்கிறது வாழ விடு. ஏன் நீ வழியே விட மாட்டேங்க, நீ எப்படி எங்களை வாழ விடுவ?
எவ்வளவு சாதாரண போற போக்கில் ஒரு நகைச்சுவை உணர்வின் மூலமாக முன்னால் போகிற ஒரு மனிதனுடைய மனசை பதிவு செய்வதற்கு நம்முடைய கவிஞர்களால் எவ்வளவு இயல்பாக முடிகிறது. இதையெல்லாம் நம்ம பார்த்து படித்து 4 பேர்கிட்ட பகிரும்போது மனசு எவ்வளவு ஆறுதலாக இருக்கும். இதை நம்ம பெரும்பாலும் செய்ய மறந்து விடுகிறோம். ஒவ்வொரு வருஷமும் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புத்தக திருவிழாவை நடத்தினால் மட்டும்தான் நம்ம புத்தகம் இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்கிறோம். ஆனால் புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கிறது, அது வாழ்க்கையின் எல்லா பக்கத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது என்பதை மறந்து போகிறோம். நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களே இந்த மொக்க கவிதையெல்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? மொக்க ஜோக் சொல்லுவாங்க. அதை சொல்லிட்டே சொல்லுவாங்க, நான் ஒரு மொக்க ஜோக் சொல்லவா அப்படின்னே சொல்லுவாங்க. இப்படி நிறைய நம்ம பிள்ளைகள்லாம் மொக்க ஜோக் சொல்லுவாங்க. பெரியவங்களே சில நேரம் மொக்க ஜோக் சொல்லுவாங்க. அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நானும் என் மனைவியும் 25 வருஷம் சந்தோஷமா இருந்தோம், அப்புறம் என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னாரு. புரியுதா? இது ஒரு மொக்க ஜோக். இது இன்னொருத்தர் சொன்னார், என் மனைவிலாம் சூரிய வம்சம் தேவயானி மாதிரி அப்படின்னார். சார் அப்படியா சார், அவங்க கலெக்டரா சார்? சொல்லவே இல்லை அப்படின்னு. இல்லை அடிக்கடி இட்லியை ஊற்று உப்புமா பண்ணுவாங்க அப்படின்னாரு. இது ஒரு மொக்க ஜோக். சின்ன பிள்ளைங்களாம் இன்னைக்கு மொக்க ஜோக் சொல்றாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு லைன்ஸ் கிளப் மீட்டிங் பேசுறதுக்காக கிளம்பி போயிட்டு இருந்தேன். என் பொண்ணு என்கிட்ட சொன்னா, எங்க பேச போறீங்க அப்படின்னு. ஒரு லைன்ஸ் கிளப்ல பேச போறேம்மா. உடனே அது நான் சொல்ற ஜோக் அங்கே போய் சொல்லுங்க, எல்லாரும் கை தட்டுவாங்க அப்படின்னு. சொல்லு அப்படின்னு. 2 பேர் காட்டுக்குள்ள சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. சிங்கம் ஒருத்தரை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒருத்தரை நீங்க போங்க சார், பார்த்து சேஃப்டியா போங்கன்னு சொல்லிருச்சு. ஏன் அப்படின்னா, ஏன் தெரில என்ன, ஏன்னா அவர் லைன்ஸ் கிளப் மெம்பர். இப்படி நிறைய மொக்க ஜோக்கு மொக்க கவிதை இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்லூரி மாணவர்கள் இந்த தெருவில் நின்று போற வரவங்களை எல்லாம் கிண்டல் பண்ற ஆம்பளை பசங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னடா ஒரு மொக்க ஃபிகருக்காக இப்படி சுத்தி சுத்தி அலைஞ்சிட்டே இருக்கிற, அது ஒரு மொக்க ஃபிகரு அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு நாகரிகமே இல்லாம அந்த பெண் பிள்ளைகளை இப்படி ஒரு வார்த்தையின் மூலமா பயன்படுத்துவாங்க. இந்த மொக்க ஃபிகர் அப்படின்னு சபையில் சொல்லவே முடியாத ஒரு வார்த்தையை வைத்து ஒரு கவிதை எழுத முடியுமா? அதுவும் அர்த்தத்தோடு கவிதை எழுத முடியுமா? நீங்க ஆச்சரியப்படுவீங்கல்ல. அப்படி ஒரு கவிதை இருக்கிறது, மொக்க ஃபிகர்களின் சரித்திரம். இப்படி ஒரு கவிதை இருக்கிறது. மனுஷ்யபுத்திரன் என்கின்ற ஒரு தமிழ்நாட்டின் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கவிஞர் எழுதின கவிதை இது. நம்ம பர்வீன் சுல்தானா மேடம் கூட சில மேடைகளை அதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இங்கே சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த கவிதையை சொல்றேன் பாருங்க. மொக்க ஃபிகர் என்று அழைக்கப்பட்ட நிறைய பெண்களை எனக்கு தெரியும். மொக்க ஃபிகர், நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்களை கற்பனை பண்ணிக்கோங்க. மொக்க ஃபிகர் என்று அழைக்கப்பட்ட நிறைய பெண்களை எனக்கு தெரியும். இன்று அதில் ஒருத்தி இஸ்ரோவில் இளநிலை விஞ்ஞானியாக இருக்கிறாள். ஒருத்தி ஆசிய அளவிலான மாரத்தானில் 100 மீட்டர் தங்கம் வென்றிருக்கிறாள். ஒருத்தி கம்பன் கழகத்தில் கம்பராமாயண சொற்பொழிவு ஆற்றுகிறாள். ஒருத்தி பிரபலமான 3 நடிகைகளுக்கு கிறங்கும் வாய்ஸில் டப்பிங் பேசிக்கொண்டு இருக்கிறாள். ஒருத்தி கணிதத்தின் புதிர்களை அவிழ்ப்பதில் நிபுணியாக இருக்கிறாள். செம ஃபிகர்களாக இருப்பவர்களின் மீதான சாபம் எதுவும் மொக்க ஃபிகர் என்று வர்ணிக்கப்படும் பெண்களுக்கு இல்லவே இல்லை. மேலும் செம ஃபிகர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எப்போதும் யாரையோ நினைவுபடுத்துகிறார்கள். செம ஃபிகர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எப்போதும் யாரையோ நினைவுபடுத்துகிறார்கள். ஆனால் மொக்க ஃபிகர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் தான் யாரையும் போல இல்லாமல் அவர்களாகவே இருக்கிறார்கள். இதுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு சாதாரண ரோட்டில் போற பசங்க சொல்லுகிற ஒரு வார்த்தையை வைத்து ஒரு காலத்தில் நீ இவங்களெல்லாம் மொக்க ஃபிகர்னு சொன்ன, இன்னைக்கு இவங்க தான் ஒரு விஞ்ஞானியாக, ஒரு போலீஸ் அதிகாரியாக, மிகப்பெரிய பேராசிரியராக, பேச்சாளர்களாக மாறி இருக்கிறார்கள் என்று ஒரு புதிய சிந்தனையை இந்த மண்ணில் ஒரு அழகான கவிதையாக அவர் வடித்திருக்கிறார் என்றால் இன்னைக்கு இலக்கிய உலகம் எவ்வளவு வேகமாக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நம்ம இதையெல்லாம் கவனிக்காம வீட்டில் இருக்கிற சீரியலையும் போடுற மொக்க படங்களையும் பார்த்து அதற்கு விமர்சனம் சொல்லி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நல்ல விஷயங்கள் நாம பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கிறது. இந்த பெண் கல்வி பெற்றுவிட்டால் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும் என்பதற்கு இது எவ்வளவு பெரிய அடையாளமாக இருக்கிறதா இல்லையா அந்த கவிதை? ஏன் 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி கல்கி அவர்கள் பெண் கல்வி பத்தி ஒரு கதை எழுதினார். அதுக்கும் இந்த கவிதைக்கும் அப்படி ஒரு அழகான லிங்க் இருக்குது. கடிதமும் கண்ணீரும் அப்படின்னு அந்த கதைக்கு பேர். கதை சொல்லலாம்ல, சுருக்கமாக அந்த கதையை சொல்கிறேன். அது கொஞ்சம் பெரிய கதை தான், நான் சிம்பிளாக சொல்கிறேன். கதை சொல்வதற்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். கடிதமும் கண்ணீரும் எப்போ எழுதுனது? 1950 60களில் கல்கி எழுதுனது. கல்கி யாருன்னு தெரியும்ல? பொன்னியின் செல்வன் எழுதினவர். அப்படி சொன்னால் தான் நமக்கு தெரியும்.
பொன்னியின் செல்வனை எழுதிய கல்கி எழுதின கதை தான் கடிதமும் கண்ணீரும். இந்த கதையில் ஒரு மிகப்பெரிய பெண்கள் மட்டுமே படிக்கிற பள்ளிக்கூடம் கல்லூரியை இயக்குகிற அந்த தாளாளர் அம்மா அன்னபூர்ணின்னு அவங்களுக்கு பேர். அவங்க கல்லூரியை அப்படியே வலம் வர்றாங்க, அப்படியே ஒரு சுற்றி பார்த்துக்கிட்டு வர்றாங்க. ஒரு வகுப்புல பிள்ளைங்க கியா கியான்னு கத்திக்கிட்டு இருக்குது. கல்லூரி மாணவிகள் ஆசிரியை வரலன்னொடனே நம்ம என்ன செய்வாங்க, பேன்னு கத்திக்கிட்டு தானே இருப்பாங்க. பிள்ளைங்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள வந்து ஏமா இப்படி கத்துறீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு. நாங்கள் அமைதியா இருக்கணும்னா நீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க மேடம் அப்படின்னு அந்த கல்லூரி மாணவிகள் கேட்குறாங்க. உடனே நான் சொல்றேன், கதை சொல்லாம நான் வாழ்க்கையில பார்த்த ஒரு உண்மை சம்பவத்தையே நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், சரியா? சரி மேடம் சொல்லுங்க. அந்த காலத்துல எல்லாம் இந்த கதை நடக்கிறதே 1950. அவங்களே சொல்றாங்க அந்த காலத்துல எல்லாம் பெண்களுக்கு ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி நம்ம கதையில வர்ற அந்த நடந்த சம்பவத்துல உள்ள கதாநாயகிக்கு 6 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. பாவம் 9 வயசுல அவ விதவை ஆயிடுறான். அந்த பையன் எங்கேயோ விளையாடும் போது இறந்து போயிடுறான். 3 வருஷம் தான் அவளுக்கு திருமணமாகி அம்மா அப்பா வீட்டில் இருக்கும் போதே அவன் இறந்துடுறான். இவ விதவை ஆயிடுறா. அப்போ அந்த குழந்தை எப்படி வளரும்னு பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளை அந்த வீட்டுக்குள்ளேயே வைத்து வளர்க்கப்படுகிறது. 16-17 வயசு அந்த பொண்ணுக்கு வரும்போது அவங்க சித்தி மகளுக்கு திருமணம் ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாங்க. இவ தான் ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்கிறா. ரொம்ப அழகாக கோலம் போடுவா, நல்ல பட்சணங்கள் பலகாரம்லாம் செய்வா, பூ கட்டுவா. அந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. நல்ல இளம் வாலிப வயசு. அந்த பிள்ளை பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறா. இந்த திருமணம் அப்பெல்லாம் 5 நாள் 6 நாள் நடக்கும் இல்லையா? திருமணத்துக்கு ஒரு 2 நாள் முன்னாடி எல்லா சொந்த பந்தமும் வந்துட்டாங்க. ஆண்களா சேர்ந்து ஒரு அறையில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு இளைஞன் கேட்கிறார், இந்த பொண்ணு இருக்கிறாளே விதவையானாலே 6 வயசுல கல்யாணமாகி 9 வயசுல, ஆமா அந்த பொண்ணுக்கு இப்ப 16-17 வயசு ஆயிடுச்சு. இவளை இன்னும் இப்படியே வச்சிருக்கிறீங்க. இவ தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ண போறீங்க. இவளுக்கு ஏதாவது ஒரு திருமணம் பண்ணி வைக்கலாம்ல. உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் நீ தான் திருமணம் பண்ணிக்குவேன். பண்ணிக்கிறேன், நான் முறை உள்ளவன் தானே, பண்ணிக்கிறேன் அப்படிமா. இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமா பேசாத, அதெல்லாம் நம்ம சமூகத்துக்கு செட் ஆகாது. அவள் விதவை பெண், அப்படித்தான் அவள் கடைசி வரைக்கும் வாழணும், அதுதான் அவள் விதி. இப்படிலாம் விரும்புறதுக்கு அடையாளமா எடுத்துட்டு வந்து எனக்கு காண்பிச்சிரு. நான் பெரியவங்க எல்லார்ட்டையும் பேசி சம்மதம் வாங்கி உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழணும்னு அவசியம் இல்லை, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஒரு ரோஜாப்பூ மட்டும் கொண்டு வா அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அப்புறம் என்ன மேடம் ஆச்சு, அவ ரோஜாப்பூ கொண்டு போனாளா? கொண்டு போகல. ஏன் மேடம் அவ கொண்டு போல? அவளுக்கு அவரை பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருந்தது. பிறகு ஏன் மேடம் அவ ரோஜாப்பூ கொண்டு போகல? சிரிச்சுக்கிட்டே இந்த மேடம் சொல்றாங்க, அவளுக்கு எழுத படிக்க தெரியாது. அச்சோ. அப்புறம் என்ன மேடம் ஆச்சு? அப்புறம் அவ அவங்க அப்பாட்ட போய் அழுதா, அப்பா எனக்கு படிக்கிறதுக்காவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்னை இப்போ வீட்டிலையே அடக்கி வச்சுட்டீங்க, படிக்கிறதுக்காவது வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு படித்து 2 வருடத்திற்கு பிறகுதான் அந்த கடிதத்தை அவள் வாசித்தாள். அச்சோ. அப்புறம் என்ன மேடம் ஆச்சு? அப்புறம் என்ன, நமக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னொரு பெண்ணுக்கு வரக்கூடாது என்று பெண்கள் படிப்பதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தையும் கல்லூரியையும் ஆரம்பித்து உங்களிடம் தன் கதையை சொல்லிக்கொண்டு இருக்கிறாள். ஒரு பெண் கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை 1950-60களில் இவ்வளவு சுவாரஸ்யமாக கல்கி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பெண் அழகற்றவள் என்று இந்த சமூகம் ஒதுக்கினாலும் அவள் தான் கற்ற கல்வியால் விஞ்ஞானியாக, ஒரு வீராங்கனையாக, ஒரு பேராசிரியராக மலர முடியும் என்று மொக்கஃபிகர் சரித்திரத்தில் மனு சொல்லியிருக்கிறார். என்றால் இந்த கல்வி என்பது பெண்களை எவ்வளவு உயர்த்தும் என்பதற்கு இந்த புத்தக கண்காட்சி ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. ஏன்னா இந்த மேடையில் பரிசு வாங்கினது பூரா நகைச்சுவையை கூட நீங்க வாட்ஸ்அப்லேயோ ஒரு முகநூல்லையே பகிரும்போது எவ்வளவு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதற்காக தான் நான் சொன்னேன். எனக்கு கொடுத்த தலைப்பு மனதில் உறுதி வேண்டும். மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ன உடனே நீங்கள் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள் எடுத்து நம்ம நடிகை சுகாசினி அவர்கள் ரொம்ப சிறப்பாக நடித்த திரைப்படத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். தலைப்பு மட்டும்தான் அதை எடுத்துருக்கிறேன். ஆனால் அந்த படமுமே நல்ல படம். அந்த படத்தில் தான் விவேக் சார், எஸ்பிபி சார் மாதிரி 15 நடிகர்கள் அறிமுகமான ஒரு நல்ல திரைப்படம் அது. அந்த படம் பார்த்த ஞாபகம்லாம் இருக்குதா? ஒரு செவிலியர், ஒரு நர்ஸ் எப்படி இருப்பதற்கு இன்றைக்கு வரைக்கும் வரைவிலக்கணமாக இருப்பது மனதில் உறுதி வேண்டும் நந்தினி கேரக்டர் தான். அப்படி ஒரு செவிலியரா சுகாசினி நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கணவர் அவங்கள விவாகரத்து பண்ணி வேற பெண்ணை திருமணம் பண்ணிக்குவார். ஆனால் அவருக்கு கூட இவங்க கிட்னி கொடுப்பாங்க.
ஏன்னா ஒரு நர்ஸாக பாதிக்கப்பட்ட பேஷண்ட் யாராக இருந்தாலும் உதவுவது ஒரு செவிலியரின் கடமை என்று அந்த படத்தில் அவ்வளவு கம்பீரமா அவங்க நிரூபிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த மனசு தான் கடவுள். நம்ம மனசு உறுதி வேண்டும் அப்படின்னா என்ன நினைப்போம், அப்படியே கடுமையா இருந்து ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கு தான் மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. எல்லாரையும் சகித்து கொண்டு பொறுமையோடு நேசிப்பதற்கு கூட மனதில் உறுதி வேண்டும். அந்த மன உறுதி இருந்தால்தான் அந்த மனசு பக்குவப்படும். பக்குவப்பட்ட மனசால தான் எல்லாரையும் நேசிக்க முடியும். மென்மையாக இருப்பதற்கு கூட நாம உறுதியோடு இருக்க வேண்டும். ஏன்னா இந்த மனசு தாங்க எல்லா இன்பத்துக்கும் காரணம். ரொம்ப குறிப்பா நம்முடைய எல்லா துன்பத்துக்கும் காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க? மனசு தான். அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா, மனசை உற்றாத, மனசை நல்லபடியா பார்த்துக்கோ. இந்த மனசுங்கிறது எங்கெங்க இருக்குது? மனசறிஞ்சு நான் சொல்றேன், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் சொல்லலன்னு சொல்லும்போது மனசுக்கு நம்ம எங்க கையை வைக்கிறோம்? இதயத்துக்கிட்ட வைக்கிறோம். அப்ப இதயம் தான் மனசு அப்படின்னு நம்ம ஒரு குறியீடு வச்சிருக்கிறோம். மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மனசை சரியா வச்சுக்கிட்டோம்னா நம்ம கோயிலுக்கு கூட போக வேண்டாம், நம்ம மனசே கோவிலாக திகழும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த மனசை நம்ம எப்படி கை தட்டிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஐயா ரொம்ப விரும்பி கை தட்டுறாங்க. அப்ப இந்த மனசை நம்ம ரொம்ப பத்திரமா பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மனசு தான் நம்ம நல்லா இருக்கிறதுக்கும் காரணம், நாம கெட்டு போறதுக்கும் காரணம். அதனாலதான் மனசு ஒரு குரங்குன்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க. ஒரு கதையே உண்டு, ஒரு பழைய கதை நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரியவர் என்ன பண்ணுவார், அவர் வீட்டில் ஒரு குரங்கு வளர்ப்பார். வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்த உடனே ஒரு கம்பெடுத்து அந்த குரங்கு ஒரு அடி அடிப்பார். அது அமைதியாக தான் இருக்கும், ஆனாலும் அடிப்பார். வந்தவங்களுக்கு சாப்பாடு வைப்பார், ஒரு கம்பெடுத்து அந்த குரங்கை டிங்குன்னு அடிப்பார். அப்புறம் அவங்களுக்கு சாம்பார் ஊற்றுவார், சாப்பிட சொல்லுவார், மறுபடியும் அந்த குரங்கை அடிப்பார். ஒரு விருந்தாளிக்கு தாங்கவே முடியல. ஏங்க அது பாட்டுக்கு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கு, சும்மா சும்மா அதை ஏங்க அடிக்கிறீங்க? இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது, நான் போகிற வரைக்கும் நீங்கள் அந்த குரங்கை அடிக்கக்கூடாது. சரிங்க உங்கள் விருப்பம் அப்படின்னு கம்பை தூக்கி போட்டுருவார். இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரா, அமைதியாக இருக்கிற குரங்கு மெதுவாக நகரும். அப்புறம் அந்த விருந்தாளிக்கு பக்கத்தில் உட்காரும். அப்புறம் அவர் இலையை தாம்பக்கம் இழுக்கும். அப்புறம் அதுவே எடுத்து சாப்பிடும். ஒரு வாய் அவர் மூஞ்சிலேயே அப்படியே அள்ளி தேய்க்கும். அப்புறம் அவர் தலைமையிலேயே உட்காந்துக்கிறோம். இப்போ விருந்தாளி பதறிவார், எங்க குரங்க இறங்க சொல்லுங்க, குரங்க இறங்க சொல்லுங்க. நீங்க தானேங்க கம்பை தூக்கி ஓரமா வைக்க சொன்னீங்க. இல்லைங்க தயவு செஞ்சு இதை அடிச்சு இறக்கி விடுங்க. உடனே கம்பெடுத்து இப்படி ஒரு அடி தான் அடிப்பார், ஓடி போய் இருந்த இடத்துல உட்காந்துக்கும். நம்முடைய மனசு கூட இந்த குரங்கு மாதிரி தான். அடிக்கடி கட்டுப்படுத்தாவிட்டால் தன்னுடைய இஷ்டத்துக்கு ஊர் சுற்ற கிளம்பி விடும் என்று அந்த கதை சொல்லுவாங்க. இந்த மனசை நம்ம ரொம்ப பத்திரமா வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் மனசு தருகிற கற்பனைகள் தான். இந்த வார்த்தையை நல்லா பதிவு செஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பெரும்பாலான காரணம் மனசு செய்கிற கற்பனைகள் தான். ஒன்றும் இல்லை, நீங்க தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் வழியா போயிட்டு இருக்கிறீங்க, உங்க நெருங்கிய நண்பர் உங்களை எதிர்க்க கிராஸ் பண்ணி போறார். அவர் உங்களை கவனிக்கவே இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறார், இல்லை ஏதோ பஸ்ஸை பிடிக்கிற அவசரத்தில் இருக்கிறார், உங்களை கவனிக்காம போயிட்டார். நீங்க கூப்பிடுறீங்க, அப்பயும் போயிட்டார். உண்மைக்கே அவர் உங்களை கவனிக்கல, உங்க வார்த்தை கேட்கல. இது நமக்கு உடனே புரியும், ஏதோ ஒரு ஞாபகத்துல போறான் அப்படின்னு. அடுத்து இந்த மனசு சொல்லும், அதப்படி ஏதோ ஒரு ஞாபகத்துல போவான், அவனுக்கு ரொம்ப திமிரு, உன்னைய பார்த்தும் பார்க்காத மாதிரி போறான் பாத்தியா, அவனுக்கு ரொம்ப கொழுப்பு கூடி போச்சு. ஏன்னா அவன் இப்ப கொஞ்சம் வசதி ஆயிட்டான்ல, பணங்காசு வந்துருச்சுல. அன்னைக்கு கூட அவன் என்ன செஞ்சான் உனக்கு ஞாபகம் இருக்கா? 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது உனக்கு பேப்பர் காமிக்க மாட்டேன்னு சொன்னான் பாத்தியா, அவன் ஒரு மோசமானவன். நீ அவனுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிற, அன்றி மறந்தவன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு 6 உயிர் நண்பனாக இருந்தவனை இந்த மனசு தன் கற்பனைகளால் முதல் கட்ட எதிரியாக மாற்றிவிட்டு தான் ஓயும். உண்மையா இல்லையா? இப்ப நீங்க நிறைய உறவுக்காரங்களெல்லாம் எதிரியா நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, நீங்க உங்க ஆள் மனசுக்குள்ள போய் யோசிச்சு பாருங்க, அதுல முக்காவாசி உங்களுடைய கற்பனைகள் தான். உங்க அத்தை என்னைய பார்த்தா மட்டும் இப்படின்ட்டு போவா அப்படிம்பாங்க நம்ம அம்மா. அத்தை முகமே அப்படித்தான், அது இப்படித்தான் இருக்கும். ஆனா நம்ம அம்மாவுக்கு என்னமோ அவங்கள பார்த்த உடனே அப்படி சொல்ற மாதிரி தோணும். என்ன காரணம்? இது மனசு செய்கிற கற்பனை. கணவர் வீட்டுக்காரங்கன்னா நம்ம மேல காண்டா தான் இருப்பாங்கன்னு அவங்களா நினைச்சுக்கிறது. இப்ப இந்த கற்பனைகள் தான் நம்மை மகிழ்ச்சியாக வாழ விடாமல் தடுக்கிறதுங்கிறத புரிந்து கொண்டோம் என்றாலே வாழ்க்கை இனிமையா இருக்கும். ஏன்னா மனசு பண்ற கற்பனைக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அதை நல்ல விதமா மாற்றணும்னா வாழ்க்கை நல்ல விதமா இருக்கும். ஒரு நிறுவனத்துல ஒரு அதிகாரியா ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ரோஜாப்பூ வாசனைனாலே தலைவலி வந்துடும். ரோஜாப்பூ பக்கத்துல வச்சாலோ இல்லை அந்த இடத்துல பார்த்தாலோ உடனே தலைவலி வந்துடும். அந்த வாசனையே அவங்களுக்கு ஒத்துக்காது. ஒரு நாள் அவங்க நிறுவனத்துல ஒரு மிகப்பெரிய போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங் நடக்குது. இவங்களும் அதில் கலந்துக்கிட்டு
அவங்க ஒரு முக்கியமான உரையாற்ற வேண்டி இருக்குது. அவசரமாக காலையில் கிளம்பி வர்றாங்க, பயங்கர டிராஃபிக் எல்லாம் கடந்து இவங்க உள்ளே போகும்போது 10 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க. இவங்க தன்னுடைய சீட்டில் போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் கவனிக்கிறாங்க, எல்லார் சீட்டுக்கு முன்னாடியும் ஒரு ரோஜா பூங்கொத்து வச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான், அச்சோ என்னடா இது, ஒரு ரோஜா பூ வாசனைக்கே நமக்கு தலைவலி வருமே, இவங்க பூங்கொத்தையே கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்கிறாங்களே, முதலே பார்த்துருந்தா தூக்கி நகர்த்தி வச்சிருக்கலாமே, இவன் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. 11:30 வரைக்கும் வேற என்னென்னமோ பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் டீ பிரேக்குக்கு அப்புறம் இந்தம்மா பேசணும். இவங்களுக்கு தலைவலி பயங்கரமாக இருக்குது. 11:30க்கு டீ பிரேக் விட்டுட்டாங்க. அப்படியே தலையை பிடிச்சிட்டு அப்படியே அந்த மேஜையில் அப்படியே படுத்துட்டாங்க, கவுந்துட்டாங்க. பின்னாடி 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க நடந்து போகிறவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க. பாருண்டா அந்த ரோஜா பூங்கொத்து காகிதத்தில் செஞ்சுருக்குறாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கு, பாரு எவ்வளவு சூப்பராக செஞ்சுருக்காங்கன்னு பேசிக்கிட்டே போகிறாங்க. இவங்க சடக்குன்னு பார்த்து பேப்பர் ரோஜாவா அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க, அது பேப்பர் ரோஜா. இப்போ தலைவலி போயிடுச்சு. மனசு எவ்வளோ ஏமாத்திருக்கு பாருங்க. ரோஜானாலே தலைவலி வரும்னு மனசு பதிஞ்சிருச்சு. இது பேப்பர் ரோஜாவா இருந்தால் கூட ரோஜா பூ இருக்குது, வாசனை வந்துருச்சு, உனக்கு இப்போ தலைவலி வரணுமே, இது மனசு சொல்லுகிற ஒரு கற்பனையான ஏமாற்றுதல். இப்போ இது பேப்பர் ரோஜான்னு நிமிர்ந்து பார்க்குறாங்க, தலைவலி போயிடுச்சு. அப்போ நம்ம மனசை நம்ம எந்த விதத்தில் வழிப்படுத்தி இருக்கிறோமோ அந்த விதத்தில் தான் அது நமக்கு நன்மையாகவோ தீமையாகவோ மாறும் என்பதை புரிந்து கொண்டு இந்த மனசு மேலே கவனமாக இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப சரியாக இருக்கும். ஒரு 2 நாட்டு ராஜாக்கள். ஒரு நாட்டு ராஜா ரொம்ப வயதில் பெரியவர், வீரத்திலையும் பெரியவர். இன்னொரு நாட்டுக்கு ஒரு இளவரசன் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறான். இப்போ இவங்களுடைய மந்திரி தளபதிலாம் சொல்கிறாங்க, அந்த நாட்டுக்கு ஒரு இளைஞன் தான் வந்திருக்கிறான், இப்போ நம்ம படையெடுத்தோம்னா அவனை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. உடனே படையெடுத்து போகிறாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அந்த இளைஞன் ரொம்ப வேகமாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருந்ததுனால கவனம் இல்லாமல் தோத்துட்டான். இப்போ அந்த அரசர் சொல்கிறார், ஜெயிச்ச நாட்டு அரசர் சொல்கிறார், தம்பி உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தர்றேன், ஏன்னா நீ இளைஞனாக இருக்கிற, அதனால் உன் உயிருக்கு நான் ஒரு வாய்ப்பு தர்றேன். இந்த ஒரு கிண்ணம் முழுக்க எண்ணெய் தர்றேன். இந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு அந்த குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு சொட்டு எண்ணெய் கூட கொட்டாம நீ கடந்து போயிட்டேன்னா உனக்கு உன் உயிரும் இலவசம், இந்த நாடும் திருப்பி தரப்படும். இதுதான் இந்த போட்டியுடைய ஒரு இதுன்னு சொல்லிட்டார். சரின்னு அந்த பையன் கையில் எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்துட்டாங்க. அவன் 2 கையிலையும் அதை பிடிச்சிக்கிட்டு வேகமாகவும் அதே நேரத்தில் கவனமாகவும் அந்த கரெக்டான நேரத்துக்குள்ளே போகணும்னு விறுவிறுன்னு போயிட்டு இருக்கிறான். பக்கத்தில் 2 வீரர்கள் கையில் வாளோட போகிறாங்க. ஒரு சொட்டு எண்ணெய் கொட்டினாலும் அவன் கழுத்தை சீவுறதுக்காக எதிரி நாட்டு வீரர்கள் பக்கத்திலேயே நடந்து போகிறாங்க. ரொம்ப கவனமாக போய்கிட்டே இருக்கிறான். இந்த பக்கம் இவனுடைய நாட்டு மக்கள்லாம் இருக்கிறாங்க. இளவரசே உங்களால் முடியும், கவனமாக போங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க, நம்ம நாடு நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கத்துறாங்க. இந்த பக்கம் எதிரி நாட்டு மக்கள்லாம் கத்துறாங்க, அதெல்லாம் உன்னால் கொண்டு போக முடியாது, நீயே ஒரு அவசரக்காரன், கண்டிப்பாக இதை கொட்டிடுவ, நீ இன்னைக்கு செத்து போயிடுவ, இந்த நாடும் எங்களுக்கு தான் சொந்தம்னு இந்த சைடு உள்ளவங்கலாம் கத்துறாங்க. இவன் பாட்டுக்கு போய் ரொம்ப சரியான நேரத்துக்குள்ள அந்த தூரத்தை கடந்து ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாமல் கொட்டாமல் நின்றுட்டான். இப்போ அந்த அரசர் கூப்பிட்டு, வெரி குட், நான் சொன்னபடி வாக்கை காப்பாற்றிடுறேன், உனக்கு உன் உயிரையும் நான் விட்டுறேன், நீ இந்த நாடு உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய மக்களில் நிறைய பேர் உன்னை பாராட்டினாங்க, அந்த பக்கம் இருக்கிற கொஞ்சம் பேர் உன்னை ரொம்ப திட்டுனாங்க, இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், உன்னை பாராட்டினவங்களுக்குலாம் நீ பரிசு கொடுக்கலாம், உன்னைய திட்டுனவங்களுக்குலாம் நீ தண்டனை கொடுக்கலாம், வா இந்த மேடையில் நின்று அவங்களுக்கு பாராட்டும் தண்டனையும் கொடு அப்படின்னு. அவன் இப்படியே பார்த்துட்டு சொன்னான், என்னை பாராட்டினாங்களா? ஆமாம் நிறைய பேர் பாராட்டினாங்க. என்னை திட்டினாங்களா? நிறைய பேர் உன்னை திட்டினாங்க. சாரி சார், நான் கவனிக்கலை, என் கையில் இருக்கிற எண்ணெய் ஒரு துளி கூட கொட்டிவிடா கூடாது என்பதில் கவனமாக இருந்ததால் என்னை பாராட்டியவர்களையும் நான் கவனிக்கவில்லை, என்னை இகழ்ந்தவர்களையும் நான் கவனிக்கவில்லை. என் இனியவர்களே, நம்ம லட்சியத்தின் மேல் நாம் முழுமையான கவனத்தோடு இருந்தால் நம்மை பாராட்டுகிறவர்களை பார்த்து நாம் மயங்கவும் வேண்டாம், நம்மை குறை சொல்பவர்களை பார்த்து நாம் தயங்கவும் வேண்டாம் என்பதற்கு இந்த கதை மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. அந்த மனசை கவனமாக வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் தாண்டி போகலாம். சுற்றி இருக்கிறவங்க 1000 குறை சொல்லுவாங்க, அதை கவனிக்காமல் போய்கிட்டே இருப்பதற்கு இது ஒரு அழகான வாய்ப்பு. இப்போ நம்ம ஊரில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா யாரு? ரஜினிகாந்த் தான். அவர் தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வந்த புதுசில் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, இவர் என்னங்க ஆள் கருப்பாக இருக்கிறாரு, தமிழ் தப்பாக உச்சரிக்கிறாரு, பரட்டு தலையோடு இருக்கிறாரு, இவரெல்லாம் ஜெயிக்கவே மாட்டார், இவர் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகவே மாட்டார்னு அவ்வளோ குறை சொல்லியிருக்கிறாங்க. எதெல்லாம் தனக்கு எதிராக குறை என்று ஏவப்பட்டதோ அதையே தன்னுடைய ஸ்டைலாக மாற்றி தமிழ்நாட்டுக்கே சூப்பர் ஸ்டாராக அந்த மனிதர் மாறினார். எது குறைன்னு சொல்கிறாங்களோ அதையே அவர் நிறையாக்கிட்டார்.
நடிகை பானுமதின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. போன ஜென்ரேஷன்காரங்களுக்குலாம் தெரியும், உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவர் மகிழ்ச்சி ஆமாம்மா அப்படிங்கிறார். அந்த அம்மா நடிக்க வந்தப்பேன்னு சொல்லியிருக்காங்க, இந்த அம்மா என்ன ஒரு நளினமே இல்லாமல் ஆம்பளை மாதிரி இருக்கிறாங்க, இவங்க குரலும் பார்த்தீங்கன்னா ஆம்பளை குரல் மாதிரி இருக்குன்னு அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எது தனக்கு எதிராக சொல்லப்பட்டதோ அதையே தனக்கு நிறையாக மாற்றி பானுமதி தாங்க அப்படியே ஆண்களுக்கு சமமாக கம்பீரமாக நடிப்பாங்க, கம்பீரமாக பாடுவாங்க என்று ஒரு தனித்துவமான நடிகை என்று தமிழ் சினிமாவில் அவர் முத்திரை பதித்தார். அந்த காலத்திலேயே பெண் இயக்குனராக அவங்க ஒரு மிகப்பெரிய அவதாரமும் எடுத்தார்கள் என்றால், இந்த உலகம் உங்கள் மனதின் மேல் குறைகளை தூக்கி எறிந்தாலும் அதை நிறைவாக மாற்றிக்கொள்ள உங்கள் மனதுக்கு தெரிந்தால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்க முடியும் என்பதுதான் நம்ம மனசின் ஆற்றல். அந்த மன உறுதி இருந்தால் எல்லாத்தையும் தாண்டி அடிச்சு போயிட்டே இருக்கலாம். நமக்கு ரொம்ப பிடித்தமான அமெரிக்க அதிபர்கள் ஒருத்தர் ஆபிரகாம் லிங்கன் இல்லையா? ஆபிரகாம் லிங்கன் அந்த அடிமை இனத்திலிருந்து, அந்த கருப்பு இனத்திலிருந்து வந்து முதன்முறையாக அந்த அமெரிக்காவுக்கு அதிபராகி இப்படி மாதிரி பெருங்கொண்ட கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த அமெரிக்க தேசத்தை இன்னும் எப்படியெல்லாம் முன்னேற்ற முடியும் அப்படின்னு பேசிட்டு, இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க அப்படிங்கிறார். அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் சொன்னார், மிஸ்டர் லிங்கன், லிங்கனுடைய அப்பா செருப்பு தைக்கிற தொழிலாளி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவருடைய மகன் தான் ஆபிரகாம் லிங்கன். மிஸ்டர் லிங்கன், நான் காலில் போட்டிருக்கிறது உங்கள் அப்பா தச்சு கொடுத்த செருப்பு, இப்போ அதை லைட்டாக பிஞ்சிருச்சு, என்ன செய்யலாம்? சந்தேகம் கேட்குற இடத்த பாருங்க. இப்போ நம்மளாக இருந்தால் ஐயோ நம்ம ஒரு அதிபராக நிற்கிறோம், நம்மளை பார்த்து இப்படி அவமானப்படுத்திட்டானேன்னு பதறுவோம்ல. அவர் மனசு கொஞ்சம் கூட பதறலை. ரொம்ப நன்றிங்க, எங்கள் அப்பா தச்சு கொடுத்த செருப்பா அது? எங்கள் அப்பா இறந்து பல ஆண்டுகள் ஆன பின்னாலும் அந்த செருப்பு இவ்வளவு நாள் உழைத்திருக்கிறது என்றால் ஒரு செருப்பு தொழிலாளியின் மகனாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, அந்த செருப்பு இன்னும் நல்லா பிஞ்ச உடனே என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நானே தைத்து தருகிறேன். ஏனென்றால் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், ஒரு தேசத்தை ஆளவும் தெரியும் என்று சொன்னார். அந்த மனசு பக்குவமாக இருந்தால் உங்கள் மேலே வீசப்படுகிற அம்புகளை கூட பூக்களாக மாற்றிக்கொள்ள அது நமக்கு வழிகாட்டும். நம்ம ஊர், நம்ம காந்தி தாத்தா சுதந்திரத்துக்காக போராடும் போது பிரிட்டிஷ் நிருபர் அவரை பார்த்து கேட்டிருக்காரு, மிஸ்டர் காந்தி, நீங்கள் ஒரு நாட்டுக்காக ஒரு நாட்டின் பிரதிநிதியாக வந்து நிற்கிறீங்க, நீங்கள் எதிர்த்து நிற்கிற நாடு எவ்வளோ பெரிய நாடு தெரியுமா? எவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், இதை எதிர்த்து இப்படி பாவமாக இருக்கிறீங்க, பார்க்கவே சோப்பலாங்கி மாதிரி இருக்கிறீங்க, பலவீனமாக இருக்கிறீங்க, உங்கள் நாட்டு மக்களுக்கு வேற பலமான ஆளே கிடைக்கலையா? உங்களை போய் சண்டை போடுறதுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க, எங்களை எதுக்கிறதுக்கு உங்களை போய் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சிரிச்சிருக்கிறார். காந்தி நம்மளா இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? என்னைய பார்த்தாடா இப்படி சொன்னு டென்ஷன் ஆகிருப்போம். மகாத்மா காந்தி கொஞ்சம் கூட பதட்டப்படவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறார், உங்களையெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு நானே போதுன்னு எங்கள் ஆளுங்க நினச்சிட்டாங்க. எப்படி ஒரு சிந்தனை பாருங்க. இந்த சிந்தனை எப்போ வரும்? மனசு அமைதியாக பக்குவமாக தெளிந்து நிற்கும் போது எதை எடுத்து எறிந்தாலும் அது தாங்கி கொண்டு ரொம்ப பக்குவமான நகைச்சுவையான பதிலை சொல்வதற்கு வாய்ப்பாக அந்த மனசு இருக்கும். இது எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்தலாம். குடும்ப வாழ்க்கையிலிருந்து, ஒரு குருகுல வாழ்க்கையிலிருந்து, எல்லா விதத்திலும் நம்ம இதை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கை அவ்வளவு அழகாக இருக்கும். ஒரு நாடோடி கதை ஒன்று படித்தேன், பழைய ஒரு நாடோடி கதை, நாட்டுப்புற கதை. அதில் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, புதிதாக திருமணமானவங்க. அந்த கணவன் வந்து ஒரு பயங்கரமான முட்டாள், யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவார், யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆள். இருக்கிற பணத்தையெல்லாம் அவர் ஏற்கனவே இழந்திருப்பார்ல, எப்படிப்பட்ட மனுஷன்ட்ட என்ன செல்வம் இருக்கும்? ஒன்றுமே இல்லை. இந்த மனைவி பார்த்தா வீட்டில் ஒரே ஒரு மாடு இருந்தது. கணவனை கூப்பிட்டு சொன்னா, என்னங்க இந்த மாடை ஒரு நல்ல விலைக்கு வித்துட்டு வாங்க, இந்த மாடை வித்துட்டு நீங்கள் கொண்டு வர்ற காசை வச்சு நான் ஏதாவது ஒரு சின்ன தொழில் வீட்டு பக்கத்திலே தொடங்கி நம்ம பிழைக்கிறதுக்கு ஒரு வழி செய்கிறேன். அவள் புத்திசாலி மனைவி. சரிம்மா கண்டிப்பாக செய்கிறேன், கவனமாக கேளுங்க, நல்ல விலைக்கு வித்துட்டு வரணும் என்ன அப்படின்னு மாடை கொடுத்து வாசல் அனுப்பி வைக்கிறான். பக்கத்தில் ஒரு பெட்டி கடைக்காரர் இருக்கார், இவங்க வீட்டுக்கு அடுத்தவர். அந்த ஆளுக்கு தான் நம்மால் நமச்சிவாயத்தை பற்றி தெரியுமே, இவன் ஒரு அடி முட்டாள், யார் என்ன சொன்னாலும் நம்புவான். இந்த அம்மா பாவம் மாடை போய் இவங்கிட்ட கொடுத்து விற்க சொல்லுது, இவனை நல்லா ஏமாத்திட்டோம்னா இவங்க வீடை கூட நம்மளால் ஏமாற்றி எழுதி வாங்கிட முடியும்ட்டு அவன் பின்னாடியே போகிறார். இவன் மாடை கொண்டுக்கிட்டே போகிறான், மாடு அங்கிட்டு இங்கிட்டு குதிக்குது, இவன் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வர்றான். எதுக்க ஒரு ஆள் வர்றார், அவர் ஒரு ஆடு கொண்டு வர்றார். அவர் இவனை பார்த்து, ஆகா நம்மால் நமச்சிவாயன், தம்பி இங்கே வாப்பா, ஏன்ப்பா இவ்வளோ பெரிய மாடை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போற, இந்த ஆடை இழுத்துட்டு போ, உனக்கு ரொம்ப ஈஸி. அப்போனா இந்த மாடை என்ன செய்ய, மாடை என்கிட்ட கொடுத்துரு. சரி மாடை கொடுத்துட்டு ஆடை வாங்கிட்டு போனான், ஆடை இழுத்துக்கிட்டே போகிறான். ஆடும் அங்கிட்டு இங்கிட்டு குதிக்குது. அந்த வழியாக ஒருத்தர் சேவல் கொண்டு வர்றார். பார்த்தார், ஆகா நம்மால் நமச்சிவாய வர்றான்,
இவனை ஏமாத்திரலான்ட்டு. ஏன்டா ஆடை போய் அவனாவது இழுத்துட்டு போவானாடா, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த சேவல்னா பக்குவமாக கையில் பிடிச்சிக்கலாம், இதை வச்சுக்கோ. அப்போ இந்த ஆடை என்ன செய்ய, ஏன்ட்ட கொடுத்துருடா, இந்தாங்க ஆடை வச்சுக்கோங்க. சேவலை வாங்கி கையில் வச்சு பக்குவமாக கொண்டு போகிறான். சேவலும் அந்த பக்கம் இந்த பக்கம் பறக்குது, ஓடி ஓடி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். போகும்போது ஒரு டீ கடைக்காரர் பார்க்குறாரு. டே என்னடா பண்ணுற அப்படின்னு. இல்லை இந்த சேவல் அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, சந்தைக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன். இங்கே வாடா, சேவல்னா பறக்கத்தாண்டா செய்யும், இந்த முட்டையை எடுத்துகிட்டு போ, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். கொடுங்க அப்படின்னு சொல்லி முட்டையை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான். இன்னொரு கடைக்காரர் ஒரு டீ ஆற்றிக்கிட்டு இருந்தார். பார்த்தார், ஆகா முட்டையோடு போகிறான், நாட்டுக்கோழி முட்டை மாதிரி இருக்குது, 12 ரூபா, ஒரு டீ 5 ரூபா தான், இவனை ஏமாத்திரலாங்க, வாடா முட்டையை எதுக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். அதான் எனக்கே தெரில ஏன் முட்டையை எடுத்துகிட்டு போகிறேன், கொடு முட்டையை இங்கே வச்சுட்டு இந்த டீயை சாப்பிடு அப்படின்னு டீயை கொடுக்குறாரு. அவன் சந்தோஷமாக டீ குடிச்சிட்டு இருக்கிறான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே பக்கத்து பெட்டி கடைக்காரர் பக்கத்து வீட்டில் இருந்தார்ல, அவர் வந்து உட்காந்து, ஏண்டா உனக்கு எதாவது அறிவு இருக்காடா, மாட்டை கொடுத்து ஆட்டை வாங்கினேன், ஆட்டை கொடுத்து சேவலை வாங்கினேன், சேவலை கொடுத்து முட்டையை வாங்கினேன், இப்போ முட்டையை கொடுத்துட்டு டீ வாங்கி குடிக்கிறியே, உன் மனைவிட்ட போய் என்ன சொல்வ? ஆமாம் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நீ இப்போ என்ன சொன்னாலும் உன் மனைவி உன்னைய திட்டி உன்னை அடித்து துரத்தி விட போகிறா, உன் வாழ்க்கையே முடிய போகுது. இல்லை அப்படிலாம் ஆகாது, என் மனைவி என்னை திட்டவே மாட்டா, கோவிக்க மாட்டா, விரட்ட மாட்டா. உனக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடணும். சரிடா ஒரு பெட்டு கட்டுவோம், உன் மனைவி ஒரு வார்த்தை உன்னைய திட்டாலும் உன் மேலே கோவப்பட்டுட்டாலும் உன் வீடை நீ எனக்கு எழுதி கொடுத்துடணும். அவள் உன்னை ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா என் கடையை உனக்கு எழுதி கொடுத்துட்றேன், சம்மதமா? சம்மதம் அப்படின்ட்டான். சுற்றி 10 பேர் நின்னாங்க, எழுதி உடனே ஒப்பந்தத்தை போட்டாங்க. எல்லாரும் போகிறாங்க. யார்? நம்மால் நமச்சிவாங்க வீட்டுக்கு. நேராக போனோடனே கதவை தட்டினோடனே மனைவி பார்க்குறா. மாடை வைத்துட்டு மனுஷன் பணம் கொண்டு வருவார், ஏதாவது தொழில் தொடங்கி வீட்டை நடத்தலான்னு நினச்சா வெறுங்கையோட வந்து நிற்கிறாரு. என்னங்க என்னாச்சு அப்படின்னு. பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாருமா, அவன் வீட்டுக்காரர் என்ன பண்ணான்னு தெரியுமா, மாடை கொடுத்தல, அவன் மாடை கொடுத்து ஆடை வாங்கினான், ஆடை கொடுத்து சேவலை வாங்கினான், சேவலை கொடுத்து முட்டையை வாங்கினான், முட்டையை கொடுத்து ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு வந்து நிற்கிறாம்மா, என்னன்னு பாருவோம் புருஷனுடைய புத்திசாலித்தனத்தை. ஏங்க இவங்க சொல்கிறது உண்மையா? ஆமாம்மா. டீ குடிச்சிங்களாங்க? ஆமாம். நல்லா குடிச்சிங்களா? முழு டீயவும் குடிச்சிங்களா? ஆமாம் நல்லா குடித்தேன், சூப்பராக போட்டிருந்தாரு, பூஸ்டெல்லாம் போட்டிருந்தாரு, வெரி குட், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமாக டீ குடிச்சிங்களா? குடிச்சேன். அப்போ உள்ளே வாங்க. இப்போ கூட்டமே அதிர்ந்து போயிடுச்சு. இந்த பெட்டி கடைக்காரர் கேட்குறாரு, ஏம்மா உன் வீட்டுக்காரரை திட்டலையா? ஏன் திட்டணும்? அவர் தான் டீ நல்லா சாப்பிட்டார்ல, எனக்கு அந்த விதத்தில் சந்தோஷம். ஏம்மா ஏதாவது சொல்லு. சுற்றி உள்ளவங்களாம் சொன்னாங்க, இந்த பார் அவள் திட்டலைன்னா உன் கடையை எழுதி தரேன்னு சொன்னேன், இனிமேல் குழப்பாத, மரியாதையை கடையை எழுதி கொடுத்துரு. கடையை எழுதி கொடுத்துட்டான். மறுநாள் அவனை கூப்பிட்டு கேட்குறான், நம்மால் நமச்சிவாயத்திட்ட, எப்பட்றா இவ்வளோ பெரிய முட்டாள்தனை நீ பண்ணி என் மனைவி திட்ட மாட்டேன்னு அவ்வளோ உறுதியாக சொன்ன, அவ்வளோ உன்னைய திட்டலை, எப்பட்றா? அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், இல்லையா கல்யாணமான நாள் என் மனைவி நானும் ஒரு விஷயம் பேசிக்கிட்டோம், நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு கோபதாபம் வந்தாலும் அடுத்தவங்களுக்கு முன்னாடி அதை காட்டிக்கிறவே கூடாது அப்படின்னு நாங்கள் 2 பேரும் சத்தியம் பண்ணிக்கிட்டோம். அதனால தான் நான் உறுதியாக சொன்னேன், உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அவள் என்னை நிச்சயம் திட்டமாட்டான்னு சொன்னேன், அவளும் திட்டலை. இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனசு அமைந்து விட்டால் எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாலும் கூட அந்த வாழ்க்கை மீட்டு எடுக்கப்படும் என்று இந்த நாட்டுப்புற கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு அடிப்படை காரணமே குடும்ப பிரச்சனையை அடுத்தவங்ககிட்ட போய் சொல்றது, 3வது மனுஷன்ட்ட போய் நீதி தேடுறது, 4வது மனுஷன்ட்ட போய் நியாயம் கேட்கறது. தயவு செஞ்சு அதை பூரா ஒரு அழிரப்பரை வச்சு அழிச்சிட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவி என்பவர்கள் தனித்துவமானவர்கள், அவங்க பிரச்சனை அடுத்தவர்களுக்கானது அல்ல என்று உங்க மனசுப்படி முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் விவாகரத்து என்கின்ற மனமுறிவு என்கின்ற வார்த்தைக்கு இனிமேல் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்பதை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுங்க. நம்ம அம்மா அப்பாவுக்கு 1000 பிரச்சனை இல்லையா? நம்ம தாத்தா பாட்டிக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது, ஒரு நாள் வெளியில் சொல்லியிருப்பாங்க? சொன்னதே இல்லை. இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க சொல்லுது, இந்த ஆள் தோசை கறியிருச்சுன்னு திட்டுறான், அங்கனக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறான், திட்டுறான்னா அந்த தோசை எடுத்து அவன் மூஞ்சிலே எரி. இது என்னங்க குடும்பம்? ஒருவர் மனதை நாங்கள் புரிந்து கொண்டு விட்டோம் என்கின்ற அடிப்படைத்துவம் இருந்தால் இந்த வாழ்க்கையை நாம் மீட்டு கொண்டு வந்து விடலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு கதை ஒன்று, நடந்த ஒரு வாழ்க்கை வரலாறு நூல் ஒன்று படித்தேன். ஒரு 2 செய்தியோடு நான் நிறைவு செஞ்சுறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் புலவர் ஐயா பேச்சுக்காக தான் காத்துட்ருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். அதனால் நான் ஒரு 2 செய்தியோடு நான் நிறைவு செஞ்சுறேன். ஏன்னா நானுமே அவர் பேச்சை கேட்கறதுக்கு தான் ஆர்வமாக வந்திருக்கிறேன். ரொம்ப நாள் சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக. விக்டர் பிராங்க்லின் அப்படின்னு ஒருத்தர் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மனநல மருத்துவர். அவர் இந்த யூத முகாம் இருக்குல்லையா, ஹிட்லர் வச்சிருந்த அந்த சித்திரவதை முகாமுக்கெல்லாம் மாட்டி கஷ்டப்பட்டு தப்பிச்சு சித்திரவதையெல்லாம் தாண்டி வந்தவர்.
வந்தவர் அந்த மனநல மருத்துவர் தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம் ஒரு புஸ்தகமாக போட்டிருக்காரு. அந்த புத்தகம் இன்னைக்கு தமிழ்லையும் வந்திருக்கு, வாழ்வின் அர்த்தம் அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு. அதில் அவர் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறார். இதை நீங்கள் உற்று கவனிங்க. வாழ்க்கை எவ்வளவு அழகானதுங்கிறதுக்கு இதில் ஒரு நல்ல செய்தி இருக்குது. அந்த மனநல மருத்துவர் ஒரு நாள் நைட்டு வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறார். ஒரு 2 மணிக்கு ஒரு டெலிஃபோன் வருது. உடனே எடுத்து காதில் வைக்கிறார். பொதுவாக டாக்டர்களுக்கு நைட்டு ஃபோன் பண்ணுறவங்க நக்கல் பண்ணுறதுக்கு தான் பண்ணுவாங்க. விவேக் சார் மாதிரி, சார் நீங்கள் வெறும் தாசா இல்லை லார்டு லபக்கு தாசான்னு ஒரு படத்தில் விவேக் கேட்பார்ல, அது மாதிரி ஏதாவது வம்பளுக்கிறதுக்காக பேசுகிறாங்களோ, 2 மணிக்கு எதுக்கு நேரம், அது மனநல மருத்துவர்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சி எடுத்து ஹலோ அப்படிங்கிறார். அந்த பக்கத்தில் ஒரு பெண் பேசுகிறாங்க. சார் நான் வந்து இந்த ஒரு ஏரியாவை சொல்லி இங்கே இருக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே வெறுத்து போச்சு சார், என் மேலே யாருமே அன்பாக இல்லை, யாருமே என்கிட்ட கருணை காட்ட மாட்டேங்கிறாங்க, எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல சார், நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு பேப்பரில் தான் உங்கள் பேர் பார்த்தேன், சரி தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு கால் பண்ணேன். உன்னை இவர் சொல்கிறார், அப்படிலாம் தற்கொலை பண்ணக்கூடாதுமா, வாழ்க்கை எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, இது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறார். அந்த அம்மா 1 மணி நேரம் ஒப்பாரி வைக்க, இவர் 1 மணி நேரம் அறிவுரை சொல்ல, ஒரு 4 மணிக்கு பேச்சு முடிஞ்சு அந்த அம்மா சொன்னிச்சு, சரி டாக்டர் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால இனிமேல் நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன், உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஃபோனை வச்சிருச்சு. இந்த சம்பவத்தை இவரும் மறந்துடுறாரு. ஒரு 4-5 மாதம் ஆச்சு. ஒரு மீட்டிங்க்கு அவர் பேச போயிட்டு இறங்கும் போது அந்த கூட்டத்திலேருந்து ஒரு பெண் வந்து, டாக்டர் வணக்கம். வணக்கம், யார் நீங்கள், உங்களுக்கு என்னை தெரியலையா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி நைட்டு 2 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி தற்கொலை பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு தான் நான். அப்படியாம்மா, எப்படி இருக்க, நல்லா இருக்கிறேன், வாழ்க்கையில் தற்கொலையே பண்ண மாட்டேன் டாக்டர். இவருக்கு சந்தோஷம். சரிம்மா, நான் உங்கள்கிட்ட 1 மணி நேரம் பேசினேன்ல, தற்கொலை பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு 12 பாயிண்ட் பேசினேன்ல. ஆமாம் டாக்டர், அந்த 12 பாயிண்ட்ல எந்த பாயிண்ட்டு உன்னை தற்கொலையிலேருந்து தடுத்து நிறுத்துச்சுன்னு சொல்லு, நான் அதை எல்லாருக்கும் சொல்லணும். ஒரு பாயிண்ட் கூட கிடையாது டாக்டர் அப்படின்ட்டு ஒரு அரண்டார். என்னம்மா நீ இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட, உன் தற்கொலையை நான் தானம்மா தடுத்துறேன். நீங்கள் தான் தடுத்தீங்க டாக்டர், பிறையாம ஒரு பாயிண்ட் கூட இல்லைன்னு சொல்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், 8 மணி வரை பேசுக. வாழ்க்கையிலேயே இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுன்னு சொன்ன ஒரே ஊர் தஞ்சாவூர் தாயா. நான் என்னமோ உங்கள் முகத்தை எல்லாம் பார்த்து நீங்கள் ஐயாவுக்காக காத்திருக்கீங்களே, நம்ம சீக்கிரம் முடிச்சிடலான்னு பார்த்தா விழா குழுவினர் 8 மணி வரை பேசுக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. பேசிடுவா, பேசி தொலை அப்படின்னு சொல்லாத வரைக்கும் சந்தோஷம். அதுக்கே ஒரு மனதில் உறுதி இருக்கணும்ல. 8 மணி வரைக்கும் நீ பேசுன்னு சொல்றதுக்கு ஒரு மன உறுதி இருக்கு பாருங்க. அதுக்காகவே ஐயாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. தஞ்சாவூர்காரங்களுக்கு எவ்வளோ மன உறுதி இருந்தால் இன்னும் நீ 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேசுன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ நம்ம எங்கே நிப்பாட்டணும், அந்த டாக்டர்கிட்ட நிப்பாட்டணும். விக்டர் ஃப்ராங்க்லின் கேட்குறார், என்னம்மா ஒரு பாயிண்ட்டு கூடயாமா இல்லை, ஒரு பாயிண்ட் கூட இல்லை டாக்டர். வேறு எப்படிம்மா உனக்கு அந்த எண்ணம் மாறுச்சு? இல்லை டாக்டர், நைட்டு 2 மணி, நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என் பிரச்சனையை பூரா சொல்கிறேன், நீங்கள் அதை பூரா கேட்டீங்க பார்த்தீங்களா. இந்த ஃபோனை வச்சதுக்கப்புறம் தான் நினச்சேன், இந்த உலகத்தில் யாருன்னே தெரியாத ஒருவரின் பிரச்சனைகளை யாரோ ஒருவர் கேட்க முடியும் என்றால் இந்த வாழ்க்கை அர்த்தம் நிறைந்தது, இந்த வாழ்க்கையில் தற்கொலை தேவையில்லாததுன்னு நினச்சேன். யாருன்னே தெரியாத எனக்காக எந்த நாளைக்கு வந்து நான் ஃபீஸ் கொடுப்பேன்னு உங்களுக்கு கிடையாது, நான் வந்து ஃபீஸாக கொடுக்க போகிறேன் கிடையாது, ஆனாலும் என் பேச்சை கேட்டீங்க பாருங்க, பொறுமையை என் பிரச்சனைக்கு செவி கொடுத்தீங்க பார்த்தீங்களா. அப்போ தான் டாக்டர் முடிவு பண்ணேன், நாமளும் யாரோ ஒருத்தங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு செவியாக இருந்தால் கூட போதும், எந்த ஒரு மனிதனும் தடுமாற மாட்டான், தற்கொலைக்கு செல்ல மாட்டான் என்கின்ற முடிவுக்கு நான் வந்தேன் அப்படின்னு அவர் அதை எழுதி முடிக்கும் போது சொல்றார், இந்த உலகம் எதனால் அழகாக இருக்கிறது தெரியுமா, எதனால் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது தெரியுமா, யாரோ ஒரு மனிதனுக்காக, யாரோ ஒரு மனிதனின் இதயம் கருணையோடு துடிப்பதால் தான் இந்த வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததாக இருக்கிறது அப்படின்னு. என் இனிய பெரியோர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நம்மிடம் பணம் காசுலாம் எதிர்பார்த்து வரல. சில பேர் வந்தோடனே நம்ம தலை தெறிக்க ஓடுவோம் தெரியுமா, பேச ஆரம்பிச்சோம்னா 2 மணி நேரம் அறுத்து கொன்றுவான் அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்களையோ நண்பர்களையோ சொல்கிறோம்ல. அவங்க நம்மக்கிட்ட என்னங்க எதிர்பார்க்குறாங்க, நம்ம சொத்தை எழுதி தரணும்னு எதிர்பார்க்குறாங்க, நம்ம கழுத்தில் போட்டிருக்க செயினை கழட்டி தரணும்னு எதிர்பார்க்குறாங்க. 90% பொருள் எதிர்பார்த்து, பணம் எதிர்பார்த்து இந்த மனிதர்கள் நம்மிடம் வரவில்லை. கொஞ்ச நேரம் நம்ம வாழ்க்கையுடைய பிரச்சனையை சொன்னால் காது கொடுத்து கேட்பாங்கல்ல, அப்படிங்கிற ஒரு ஆறுதலுக்காகத்தான் நம் பக்கத்தில் ஒரு மனிதர் வந்து உட்காருகிறார். அந்த ஆறுதலை கூட நாம் தர முடியாவிட்டால் என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்?
இனிமையாவது நம்ம வாழ்க்கையில் பக்கத்தில் யாரோ ஒரு மனுஷன் மனம் உடைஞ்சு போகும்போது அவனுக்கு ஒரு தோள் தட்டி, நான் இருக்கிறேன்ப்பா, இந்த வாழ்க்கையை தைரியமாக நடத்தலாம்ப்பா, நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமா இரு அப்படின்னு அவர்களுடைய கையை பற்றி தோளில் தட்டி தலையில் தடவி ஒரு ஆறுதல் வார்த்தை கொடுக்க முடிந்தால் இந்த வாழ்க்கை அர்த்தமானதாகத்தான் இருக்கும் என்பதை தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். பைபிளில் கூட ஒரு வார்த்தை வரும், செவி இருப்பவர் கேட்க கடவுது. செவி இருப்பவர் கேட்க கடவுதுன்னா கடவுள்கிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கான செவிகள் இல்லை. யாரோ மனிதன் தன் துன்பத்தை சொல்லும்போது பொறுமையாக கேட்கிற செவிகள் இருந்தாலே போதும், இந்த வாழ்க்கை அழகானதாகத்தான் இருக்கும். இது குடும்ப வாழ்க்கையில மட்டும் இல்லை, ஒரு குருகுல வாழ்க்கைக்கு கூட பொருந்தும். இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள், நிறைய ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க, நல்லா படிக்கிற மாணவர்களை எங்கள்கிட்ட கொடுங்க, ஃபீஸு நாங்கள் குறைச்சிக்கிறோம், ஃபீஸே இல்லாமல் அவங்கள நாங்கள் சேர்த்துக்கிறோம். நல்ல மாணவர்களை நீங்கள் கூப்பிட்டு வச்சு நல்லா படிக்க வைக்கிறதுல என்னங்க சாதனை இருக்குது? நல்லாவே படிக்காத மோசமான மாணவனை என்னிடம் விடுங்கள், நான் அவனை நம்பர் 1ஆக மாற்றி காட்டுகிறேன்னு சொல்வது தானே உண்மையான ஆசிரிய பணி. இன்னைக்கு அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு இல்லை? ஒரு புத்த மடாலயத்தில் ஒரு குரு இருக்கிறார், அவர்கிட்ட ஒரு 15-20 சீடர்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் பயங்கர திருடன், வாரத்துக்கு ஒரு தடவை எதையாவது திருடி மாட்டிக்குவான். ஒரு தடவை மாட்டிக்கிறான், எல்லாம் திட்டுறாங்க, இவனை ஸ்கூலை விட்டு நிறுத்துங்க. இல்லைப்பா அவன் சரியாயிருவான், இந்த பாருப்பா இனிமேல் திருடக்கூடாது, சரியா? சரி அப்படின்றான். ஒரு 10 நாள் போகுது, மறுபடி திருடிடுறான். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து அவனை திட்டுறாங்க, இவனை விட்டு விளக்குங்க, இந்த இடத்த விட்டு விரட்டி விடுங்க, அப்போ தான் இந்த ஸ்கூல் உருப்படும். இருக்கட்டும்ப்பா அவன் இருக்கட்டும், எப்பா இனிமேல் திருடக்கூடாதுப்பா, திருடுறது ரொம்ப தப்புப்பா. சரிங்க குருவே, இனிமேல் திருட மாட்டேன். 3ஆவதும் ஒரு நாள் திருடிட்டான். இப்போ எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, இப்போ ஒன்று இவனை ஸ்கூலை விட்டு விரட்டுங்க, இல்லைன்னா நாங்கள் ஸ்கூலை விட்டு போகிறோம். ஒரு திருடன் கூட எப்படிங்க படிக்க முடியும்? ஒரு பள்ளிக்கூடத்தில் எப்படிங்க, ஒரு மடாலயத்தில் திருடனை நீங்கள் சேர்க்கலாம், அவனை எப்படி வச்சிருக்கலாம்? இப்போ அந்த குரு கண் கலங்கி சொன்னார், நீங்கள் எல்லாரும் வேணால் போய்க்கோங்கப்பா, ஏன்னா உங்களுக்கு குரு தேவையில்லை, திருடுறது தப்புன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல. அப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா? நீங்கள் எங்கே போனாலும் நல்லவங்களா நேர்மையாக உண்மையாக இருந்து ஜெயிச்சிருவீங்க. ஆனால் இவனை விரட்டி விட்டால் என்னப்பா செய்வான்? இங்கே திருடனமே ஊர்லேயும் போய் திருடுவான், வீட்லேயும் திருடுவான், சமூகத்திலையும் திருடுவான். இந்த சமூகம் இவனை திருடன் திருடன் என்று அடித்து ஒரு நாள் சிறையில் தள்ளிவிடும். அப்போ நான் சொல்லி கொடுத்ததுக்கு என்னப்பா அர்த்தம்? நீங்கள் எல்லாரும் வேண்டுமானால் இந்த மடாலயத்தை விட்டு சென்று விடுங்கள், இந்த ஒருவனுக்குத்தான் குரு தேவைப்படுகிறான், அதனால் இவன் மட்டும் இங்கே இருக்கட்டும் என்று சொன்னான். உடனே அந்த மாணவன் கண் கலங்கி அழுது அவர் காலில் விழுந்து, திருட்டு உண்மையிலே எவ்வளவு மோசமானதுன்னு நான் புரிந்து கொண்டேன், இனி நான் திருடவே மாட்டேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் அவன் திருடாமல் இருந்து அந்த மடாலயத்துக்கு அவனே குருவாக மாறினான். உண்மையான ஆசிரியம் என்பது, உண்மையான குருத்துவம் என்பது நல்ல மாணவர்களை இன்னும் ஒரு படி உயர்த்துவதல்ல, கடைநிலை மாணவர்களை முன்னுக்கு கொண்டு வருவதுதான். அந்த மன உறுதி ஆசிரியர்களுக்கு இருந்தால் இந்த சமூகத்தில் மோசமான தலைமுறை வளரவே வளராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. நம்ம கட்டுப்பாடு கொடுக்கறது எல்லாமே ஏதோ அவங்கள கட்டுப்படுத்துறதுனே அவங்க நினைக்கிறாங்க. ஒரு அப்பா தன் மகனோட கூப்பிட்டுட்டு அவர் ஒரு விவசாயம் பார்க்குறவர், அவங்க தோட்டத்துக்கு போனார். ஒரு ஆலமர கன்று, சின்ன கன்றை எடுத்துகிட்டு போய் நல்ல பெரிய குழி தோண்டி அந்த ஆலமர கன்றை வச்சு சுற்றி வேலி போட்டார். அதை சுற்றி ஒரு பென்ஸ் மாதிரி செஞ்சார், அதை சுற்றி ஒரு வலை மாதிரி போட்டார், பக்கத்தில் ஒரு கம்பை வச்சு ஆலமர கன்றை கெட்டி விட்டுட்டார், போயிட்டார் தண்ணியை ஊற்றிட்டு. இப்போ சுற்றி நிறைய முட்செடிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் இந்த ஆலமர கன்றை பார்த்து சிரிக்குது. நீயும் ஒரு பொழைக்கிறப்பார், நாங்களாம் பாரு எவ்வளோ சுதந்திரமாக வாழ்கிறோம், எங்கேனாலும் போவோம், எங்கேனாலும் வருவோம், யாரை வேணாலும் குத்துவோம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீ பாரு உன்னைய ஒரு கம்போடு சேர்த்து கட்டி வச்சு, ஒரு குழிக்குள்ளே உன்னைய திணிச்சு வச்சு, சுற்றி ஒரு வலை போட்டு, அதை சுற்றி வேலி போட்டு, இப்படிலாம் ஒரு பொழைக்கணுமா அப்படின்னு எல்லாரும் கேலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாளாக நாளாக இந்த ஆலமரக்கன்று கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அந்த கட்டியிருந்த கம்பை அவர் எடுத்துடுறார், அப்புறம் அந்த வேலியை எடுக்கிறார், அப்புறம் அந்த சுற்றி இருந்த வலையை எடுக்கிறார். நாளாக நாளாக முட்செடியும் வளர்கிறது, ஆலமரக்கன்றும் வளர்ந்து கொண்டே போகிறது. திடீர்னு ஒரு பெரிய குரூப் உள்ள வர்றாங்க, இந்த முள்ளு செடி பெருசாயிருச்சுடா, இது நம்ம பிரச்சனைக்கு தான் இது நம்ம உண்டு பண்ணோம், இது வேஸ்ட் அப்படின்னு முள்ளு செடியை பூரா வெட்டிட்டு போறாங்க. ஆலமரக்கன்று கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. விவசாயி தன் மகனிடம் சொல்லுகிறார், தம்பி, கட்டுப்பாடு என்பது நம்மை கட்டுப்படுத்துவதல்ல, நம் மீது கவனம் கொள்ளுவது என்பதை புரிந்து கொண்டால் நாம் ஆலமரமாக மாறுவோம், இல்லை என்றால் சுதந்திரம் என்கின்ற முட்செடியாக மாறி ஒரு நாள் அழிக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னார்.
நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இப்படித்தான்ப்பா இருக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படித்தான் உட்காரணும், இப்படித்தான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இப்படிலாம் சொல்லி சொல்லி வளர்க்கிறது அவங்கள கட்டுப்படுத்துற மாதிரியே அவங்க நினைக்கிறாங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருந்தால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் பெற்றோரும் உங்கள் ஆசிரியர்களும் வீட்டில் இருக்கிற பெரியோர்களும் உங்களை கட்டுப்படுத்தவில்லை, உங்களுடைய வாழ்க்கையின் மீது கவனமாக இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்க மேல அக்கறை இருக்கு அவங்களுக்கு, அதனாலதான் வேலி போடுறாங்க, அதனாலதான் சுத்தி ஒரு வலை வைக்கிறார்கள். நீங்க தைரியமா வளர்ற வரைக்கும் உங்க பக்கத்துல ஒரு கம்பு மாதிரி அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க வேர் விட்டு விழுது விட்டு கிளை பரப்பும் போது அவங்க தன்னை போல ஒதுங்கி கொள்வார்கள், நீங்கள் மரமாக மாறிவிடுவீர்கள். அந்த உண்மையை குழந்தைகள் புரிந்து கொண்டால் இந்த மொபைல் போன்ல யாருக்கிட்டையோ அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் தொலைக்க மாட்டார்கள். அதை நாம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆல்பர்ட் நோபல் அப்படின்னு ஒரு மனுஷன், ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். அவர் நிறைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறார். 300 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர். அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பிலே ரொம்ப முக்கியமானது டைனமைட்னு சொல்லுவாங்கல்ல, வெடிப்பொருள். டைனமைட்னு சொல்லுகிற வெடிப்பொருளை கண்டுபிடிச்சவர் அவர் தான். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு சரி காசு, நிறைய வெடிப்பொருட்கள் விற்கப்படுது, அது மனித குலத்துக்கு எதிராக செயல்படுத்தப்படுகிறது, இவருக்கு நிறைய பணம் சேருது. அந்த ஏரியாலேயே பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. எங்க போனாலும் பயங்கரமான வரவேற்பு. பணக்காரங்க வந்தாலே வாங்க ஐயா, ஐயா நல்லா இருக்கீங்களா, ஐயா ஐயா சொன்னா தெய்வம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஒரு வீட்டு கல்யாணமே எப்படி கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா, பணக்காரங்களா இருந்தா அப்படிலாம் இருக்கும். அப்படி அவரை பார்த்து மரியாதை செலுத்துறாங்க, அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குது. அவர் அப்படி கெத்தா வாழ்றார். ஒரு நாள் அவர் தம்பி இறந்து போயிட்டார். கிட்டத்தட்ட இவரும் அவரை மாதிரியே இருப்பார். அவர் தம்பி இறந்து போன செய்தி வந்தவுடனே அங்கே உள்ள பிரெஞ்சு பத்திரிகைலாம் என்ன நினைச்சிருச்சு, இவர் தான் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சிட்டு மறுநாள் பேப்பரில் கொட்டை எழுத்துல போட்டாங்க, மரண வியாபாரி மரணம் அப்படின்னு போட்டாங்க. இவர் தான் இறந்து போயிட்டாருன்னு நினச்சி பேப்பர் எடுத்து பார்த்து அதிர்ந்துட்டார். ஏன்னா நேற்று வரைக்கும் நம்மக்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு முதலாளின்னவங்க, ஐயானா பெரிய ஆளுன்னு சொன்னவங்க, நீங்கள் தான் வந்து கடையை திறந்து வைக்கணும்னு சொன்னவங்க, நீங்கள் தான் குத்துவிளக்கு ஏற்றணும்னு சொன்னவங்க, நம்ம செத்து போன உடனே மரண வியாபாரி மரணம்னு எழுதிட்டாங்களேன்னு அதிர்ச்சி ஆயிட்டார். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது, வாழும்போது கையில் வைத்திருக்கிற பணத்தால் எந்த மரியாதையும் இல்லை, மரணத்துக்கு பின்னால் இந்த மக்கள் மனதில் நாம என்னவாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மையான மரியாதை என்பதை அவர் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டார். இனிமே இந்த பணத்தை வச்சு இவங்க கிட்ட மரியாதை வாங்க முடியாது, மரியாதை வாங்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்னு வக்கீலை கூப்பிட்டு ஒரு பெரிய உயில் எழுதினார். என்னுடைய மரணத்துக்கு பிறகு என் சொத்தில் கிட்டத்தட்ட 90% மக்களுக்கு பணி செய்கிற மகத்தான விஷயங்களுக்கு போய் சேர வேண்டும் என்று உயில் எழுதிட்டார். அதுக்கப்புறம் அந்த பணம் இலக்கியத்துக்கு, வேதியியலுக்கு, இயற்பியலுக்கு, மனித நேயத்துக்கு, உலக அமைதிக்கு யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு பரிசாக தரப்பட்டது. இன்றைக்கும் உலகத்தின் மிகச்சிறந்த பரிசாக சொல்லப்படுகிற நோபல் பரிசு தான் அவர் எழுதி வைத்த உயில். நோபல் பரிசு வாங்கிட்டு அது எவ்வளவு பெரிய விஷயம். அவர் தான் ஆல்பர்ட் நோபல். ஒரு காலத்துல மரண வியாபாரியாக மக்களால் பார்க்கப்பட்டவர் இன்றைக்கு உலகத்தின் மிக உயர்ந்த விருதுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார் என்றால் நாம் வைத்திருக்கிற பணத்தால் நமக்கு மரியாதை இல்லை, நாம் கொடுக்கிற பணத்தால் தான் நமக்கு மரியாதை என்பதை இந்த மனசுக்கு சொல்லிக் கொடுத்தோம் என்றால் இந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதற்கு மனசு பக்குவப்பட வேண்டும். இந்த மனசு நமக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். ஏன்னா இந்த பூமியே நம்ம வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, இந்த பூமி இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து சுத்திக்கிட்டு இருக்குல்ல, நேர்கோட்டு பாதையில் சூரியன் இருக்கு, நிலா இருக்கு, வியாழன் இருக்கு, பூமியும் இருக்கு. இந்த பூமி இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து, இப்ப இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10% சூரியனுக்கு பக்கத்துல போனா அந்த கதிர்களை தாங்க முடியாமல் எரிந்து சாம்பலாகிவிடும். ஒரு 10% சூரியன்ல இருந்து பின்னாடி தள்ளி போனா குளூர்ல உறைஞ்சி ஒண்ணுமில்லாம போயிடும். சரியான இடத்தில் இந்த பூமி நம்மை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற இடத்துல இருந்து 1/5 நிலாவுக்கு பக்கத்துல போனா இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் 2 சுனாமி வரும் என்று அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். மனிதன் வாழ்வதற்கு ஏற்ப, மனிதன் நிம்மதியாக மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஏற்ற மாதிரி இந்த பூமி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம மனசையும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி பக்குவப்படுத்தி கொண்டால், மன உறுதியோடு வாழ தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை அழகானதாக அர்த்தம் நிறைந்ததாக மாறும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து இந்த உரையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பும் பணிவும் கலந்த நன்றிகளையும் மாவட்ட நிர்வாகத்திற்கு வணக்கங்களையும் வாழ்த்து
வாழ்த்துக்களையும் தெரிவித்து மனதில் உறுதியோடு என்றும் நீங்கள் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.